ஹலோ காய்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி எங்களுடைய வயலுக்கு நாங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம்னு சொன்னால், இன்றைக்கி வயலுக்குரிய உரத்தை நாங்கள் ஏறிய வந்திருக்கிறோம். இப்போ டைம் சரியாக ஒரு காலையில் ஒரு 6 மணி இருக்கும். இப்படி வயல்ற ஒரு வியூ வேறு லெவலில் இருக்குது. இங்கே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு அழகான காட்சி. காலையில் இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இடத்துல மீட் பண்ணுறது ஒரு ஹாப்பியான விஷயந்தான். இதான் எங்களுடைய அந்த உரம் கொண்டு வந்த பேக். உரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதைத்தான் நாங்கள் இப்போ எறிய போகிறோம். இது என்ன விஷயத்துக்காக எறிகிறேன்னு சொன்னால், பசலையை கூட்டுறதுக்கு, அந்த வேளாண்மை பயிர் வளர்ச்சியை கூட்டுறதுக்கு மெயினாக அந்த உரம் யூஸ் பண்ணப்படும். இப்படி தான் இதடுறது. ஒரு பேக்கில் கட்டி எடுத்துடுவாங்க. கட்டி எடுத்துகிட்டு அப்படி ஒரு வயல் ஒரு பக்கத்தில் இருந்து அப்படி எறிஞ்சு கொண்டு போவாங்க. இது பெருசாக நிறைய எறிய வேண்டும் இல்லை. நம்மளோட வயல்கிட்ட நிலத்தை பொறுத்து தான் இதில் எறிகிற வீதம் மாறுபடும். ஒரு நல்ல பசலையான ஒரு களிக்காணின்னு சொன்னால், ஒரு சாடையாக மாமூலாக நம்ம எறிஞ்சோம்னு சொன்னால் ஓகே. இது ஒரு மேட்டு நிலப்பரப்பு, ஒரு பசலை போல் இந்த ஒரு காணின்னு சொன்னால், நாங்கள் இதை இப்போ எறிகிற விதத்தை விட கொஞ்சம் கூட எறியணும். இப்படி தான் அந்த உரத்தை எறிகிற அளவு வித்தியாசமாக மாறுபடும். எறியக்குள்ளே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். ஓரளவுக்கு தண்ணி இருந்தாலும் பரவாயில்லை. இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னு சொன்னால் உரம் தண்ணியோட லேசாக கலந்து டக்குன்னு உறிஞ்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நிலம். இதை தண்ணி இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அது யோசனம் இல்லாமல் போகும். நிலத்தில் அந்த உரத்தின் பசலை உறிஞ்சாது. ஸோ இதான் இந்த உரமறிகிற முறை. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.